பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நல்லவர், இந்நாள் வரையிலும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதம் அதிசயமாய் வழி நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இந்த வெளியில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் வாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய ஜீவியத்துல கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யறத பார்க்கவே முடியல. என்னன்னு தெரியல. நான் எவ்வளவுதான் ஆண்டவருடைய வசனத்தை நான் வாசித்தாலும் எனக்குள்ள ஒரு மாற்றமே வரல. அந்த வார்த்தை கிரியை செய்யறத பார்க்க முடியலன்னு சொல்லி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை நல்லா கவனிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த வசனம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் தான். அதனுடைய விளக்கத்தை உங்க முன்னாடி சொல்றேன். இதுல கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். இரவும் பகலும் தியானிக்கிற அனுபவம் வேணும். வெறும் வாசித்துட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில அது கிரியை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். தியானிக்கணும். ஒருத்தங்களை நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க சொல்ற விஷயங்களை நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு அவங்க சொன்னதையே நம்ம மனதில் நினைத்து கவனமாய், ஓ பார்த்து போப்பான்னு இதுல சொன்னாங்களே, சரி நம்ம கவனமா இந்த இடத்துல பார்த்து போகணும்னு போவோம்ல. அது ஏன் அவங்க வார்த்தைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்ல. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை உண்மையாவே கர்த்தருடைய வார்த்தையை நேசிச்சோம்னா அதை நம்ம தியானிப்போம், மெடிடேட் பண்ணுவோம். நம்ம வாழுகிற அனுதின வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். இன்னையில இருந்து வசனங்களை வாசிக்காம கர்த்தருடைய வார்த்தையா எடுத்து அதை தியானித்து ஆவியா மூலமாய் முற்றிலுமாக அதுக்குள்ள போய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வாழ்க்கையில என்ன பேசுதோ அதை கரெக்டா கவனிச்சு நம்ம வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணுவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.